அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நியூக்ளியர் ஃபோர்ஸஸ். நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் அப்படின்னா நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் ஆக்சுவலாக அந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா நியூக்ளியான்ஸ்னு சொல்லுவோம். அந்த நியூக்ளியான்ஸுக்குள்ளே இருக்கிற அந்த இன்ட்ராக்டிவ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் இதை பற்றி சொல்கிறது தான் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா? ஸோ என்னென்ன நியூக்ளியான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ புரோட்டான் இருக்குது, அதுக்கப்புறம் நியூட்ரான் இருக்குது. புரோட்டான் அண்ட் நியூட்ரான். ஸோ இந்த ரெண்டு பார்ட்டிகல்ஸ் தான் இருக்குது. ஸோ நிறைய ப்ரோட்டான்ஸ் இருக்கிறதுனால ஸோ ப்ரோட்டானுக்கும் நடுவில் சம் ஃபோர்ஸஸ் இருக்கும். ப்ரோட்டானுக்கும் நடுவில் சம் ஃபோர்ஸஸ் இருக்கும். அதே மாதிரி நியூட்ரானுக்கும் நடுவில் சம் ஃபோர்ஸஸ் இருக்கும். இன் பிட்வீன் ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான், ஸோ இதுக்கும் நடுவில் சம் ஃபோர்ஸஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மூணு விதமான ஃபோர்ஸஸ் வந்து ஒரு நியூக்ளியஸை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இந்த ஃபோர்ஸஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்கும் அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ், ரெண்டு வகையான இந்த ஃபோர்ஸஸ் இருக்குது. பட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் வெரி வெரி மினிமம் அப்படிங்கிறதுனால ஸோ அதை வந்து ஒமிட் பண்ணிவிட்டு அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் தான் வந்து இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் ஆக்சுவலாக இந்த ஃபோர்ஸஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூக்ளியஸில் இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸோட டென்சிட்டி அண்ட் நியூக்ளியஸோட இந்த ஸ்டெபிலிட்டி இதை டிபெண்ட் பண்ணி இருக்குது இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸஸ். இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த புரோட்டானோட ஃபோர்ஸஸ். பிகாஸ் புரோட்டானுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ், ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜ் இதை பேஸ் பண்ணி தான் இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஓவர் லாங் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஓவர் லாங் ரேஞ்சு ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்சஸில் தான் இந்த ஃபோர்ஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஷார்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா ரொம்ப குறைவான அளவு தான் இந்த ஃபோர்ஸால் இந்த நியூக்ளியஸோட சைஸ் வந்து ரொம்ப குறைவான அளவு தான் எக்ஸ்பேண்ட் ஆக முடியும் அப்படிங்கிறது அந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ லாங் ரேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு, ரொம்ப காலத்துக்கு, அதாவது நியூக்ளியர் ரியாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறமும் அந்த ஃபோர்ஸஸ் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அது எப்படி இருக்குன்னா நியூக்ளியர் ரியாக்ஷன் நடந்து இன்னொரு நியூக்ளியஸ் தான் மாறும். ஆக்சுவலாக ஒரு நியூக்ளியஸ்லேருந்து அந்த புரோட்டானும் நியூட்ரானும் வெளியில் வர்ற வரைக்குமே இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் இருந்துகிட்டே இருக்கும். நியூக்ளியஸ் வந்து அந்த நியூக்ளியஸ்லேருந்து வெளியில் வந்து நம்ம என்விரான்மெண்ட்டில் தனித்தனி ஒரு பார்ட்டிகலாக மாறுற வரைக்குமே இருக்கும். ஸோ அதான் அந்த ஓவர் லாங் ரேஞ்சுங்கிற மீனிங் அதான். ஓகே, ஷார்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த அதாவது இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸால் இந்த நியூக்ளியரோட சைஸை எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், அதோட சைஸில் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குங்கிறது ஷார்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப பெரிய வித்தியாசமெல்லாம் இருக்காது. அது எவ்வளோ இருக்கும்னா டிஸ்டன்ஸு 0.1 ஃபெர்மி அப்படின்னு சொல்லுவோம். 0.1 ஃபெர்மி சைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அந்த ஃபெர்மி சைஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபெர்மி ஈக்குவல் டு 10⁻⁻15 மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இவ்வளோ சைஸ் ரொம்ப கம்மி, ரொம்ப 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 கம்மி. அதனால ஸோ ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், அந்த ஃபோர்ஸால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஆக்சுவலாக இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸை பற்றி ஒரு முழுமையான தகவல்கள் கிடைக்கல, நம்பத்தகுந்த தகவல்கள் கிடைக்கல. சில நம்பத்தகுந்த தகவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டான் வந்து நியூட்ரானாக மாறுறது, நியூட்ரான் வந்து புரோட்டானாக மாறுறதுக்கு ஸோ என்ன தேவை அப்படின்னா இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்த ஃபோர்ஸ் வந்து எதை அசோசியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர் கன்வர்ஷன் ஆஃப் புரோட்டான் அண்ட் நியூட்ரான். அசோசியேட்டட் இன்டர் கன்வர்ஷன். எப்படின்னா புரோட்டான் அண்ட் நியூட்ரான் வந்து இன்டர் கன்வர்ஷன் நடக்கிறப்போ இதை வந்து அசோசியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் வந்து பிகம்ஸ் ஜீரோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதனோட நியூக்ளியர் சைஸ் வந்து 1.4 × 10⁻⁻13 மீட்டருக்கு கீழே ஸோ அது வந்து போகாது. அந்த அவ்வளோதான் அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்கிறப்போ ஸோ அதாவது நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் வந்து ஜீரோவாக இருக்கிறப்போ நியூக்ளியரோட சைஸ் வந்து அவ்வளோதான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கிறப்போ நியூக்ளியரோட சைஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியரோட சைஸ் வந்து 1.4 × 10⁻⁻13 மீட்டர் இதில் தான் வந்து ட்ராப் ஆகும். ட்ராப்ஸ் இன்ட்டு ஜீரோ, அதாவது நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் வந்து ட்ராப்ஸ் இன்ட்டு ஜீரோ அப்படின்னா நியூக்ளியர் சைஸ் வந்து இதை விட கொஞ்சம் அதிகமாக. ஓகேவா? நியூக்ளியர் சைஸ் வந்து கிரேட்டர் தேன் இந்த சைஸை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம்.
அப்படின்னா அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ, அதனோட சைஸை, அதாவது நியூக்ளியரோட சைஸை எந்த அளவுக்கு ரொம்ப குறைவான அளவு தான் பிடிச்சு வச்சிருக்கு. அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸஸ்னால அந்த நியூக்ளியரோட சைஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறது இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். பேசிக்காக நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது இந்த நியூக்ளியான்ஸ் உள்ளே இருக்கிற இன்ட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், இதை பற்றி சொல்கிறது நியூக்ளியர் ஃபோர்ஸஸ். ஆக்சுவலாக இந்த நியூக்ளியான்ஸ் அப்படிங்கிறது புரோட்டான் அண்ட் நியூட்ரான். இந்த புரோட்டானுக்குள்ள நியூட்ரானுக்குள்ள அந்த இன்ட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் ரொம்ப அதிகம் தென் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை விட. அதனால அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப லாங் ரேஞ்ச் இருக்கும். பிகாஸ் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறப்போ அந்த ஃபோர்ஸஸ் வந்து என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையுமே தவிர, பட் கம்ப்ளீட்டாக அந்த நியூக்ளியஸ்லேருந்து புரோட்டானும் நியூட்ரானும் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸஸ்ங்கிறது கம்ப்ளீட்டாக இல்லாமல் நில் 0 அப்படிங்கிற லெவலுக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இது வந்து ரொம்ப ஷார்ட் ரேஞ்சு 0.1 ஃபெர்மி அளவுக்கு தான் இருக்குது. ஸோ 0.1 ஃபெர்மி அப்படிங்கிறது ரொம்ப 10⁻⁻15 மீட்டர் அளவுக்கு ரொம்ப ஷார்ட்டு. அண்ட் இதை அசோசியேட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இன்டர் கன்வர்ஷன் நடக்கிறதுக்கு காரணமானது இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் வந்து ட்ராப்ஸ் இன்டு 0 அப்படின்னு சொல்கிறோமோ, அப்போ இந்த நியூக்ளியர் சைஸ் வந்து ஸோ கிரேட்டர் தென் 1.4 × 10⁻13 மீட்டருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நியூக்ளியர் சைஸ். நியூக்ளியர் சைஸ் அப்படிங்கிறப்போ வால்யூம் அப்படிங்கிறது ஒன்று தான், நியர்பை ஒன்று தான். இந்த சைஸ் அப்படிங்கிறத ஆக்சுவலாக அந்த ரூதர்ஃபோர்டு தான் இந்த நியூக்ளியஸில் ஆக்சுவலாக அந்த ரேஸ் அது பாஸ் பண்ணி ஸ்கேட்டரிங் ஆனதுக்கப்புறம் அது வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த நியூட்ரான் இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து ஸ்கேட்டரிங் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் நடந்தது. அந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த நியூக்ளியர் சைஸுங்கிறதையும் ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்தாங்க. அது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்மால் ஆர்னாவே நமக்கு தெரியும் ரேடியஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ ரேடியஸ் அப்படின்னா என்னது, வாட் இஸ் ரேடியஸ் அப்படின்னா ஒரு இப்போ நியூக்ளியர் சைஸ் நமக்கு தெரியும். நியூக்ளியர் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பு, அதாவது ஒரு கோள வடிவம்னு சொல்லுவோம். ஸோ அதனோட சென்டர் பாயிண்ட் ஆஃப் த நியூக்ளியஸ்ல இருந்து அதனோட அவுட்டர் மோஸ்ட் வரைக்கும் ஓகேவா. ஸோ இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் தான் ஆர்னு சொல்லுவோம், ரேடியை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரேடியஸை தான் அட்டாமிக் ரேடியஸ் கண்டுபிடிச்சா நியூக்ளியர் சைஸை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம ஆர் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் அப்படின்னா ஸோ R0 × A அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா, A⁻1/3 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கு வேர் ஸோ ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது ஸோ அட்டாமிக் ரேடியை R0 அப்படிங்கிறது ஸோ இது வந்து என்னன்னா ஒரு கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1.5 × 10⁻⁻15 மீட்டர் அப்படிங்கிறது. ஸோ நம்ம 10⁻⁻15 ஃபெர்மி அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த 1.5 ஃபெர்மி அப்படிங்கிறது தான் இந்த ஆரோட வேல்யூ. 1.5 ஃபெர்மி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த நியூக்ளியர் சைஸ் வந்து ஃபெர்மி யூனிட்ல தான் நம்ம வந்து சொல்லணும் ஓகேங்களா. அந்த ஏ அப்படிங்கிறது என்னன்னு தெரியும் நமக்கு. ஸோ ஏன்னா நிறைய கான்செப்டாக யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஏங்கிறது மாஸ் நம்பர். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆட்டத்தோட நியூக்ளியர் சைஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். சார் ஆடையை கண்டுபிடிச்சா அதை வச்சு அதனோட டயாமீட்டர் கண்டுபிடிக்க முடியும். நியூக்ளியஸோட சைஸை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதை பற்றி ஒரு சின்ன கால்குலேஷன். ஸோ கால்குலேட் the atomic radii of aluminum 27 nucleus. ஸோ இதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அதனோட சைஸு கண்டுபிடிச்சோம். ஸோ இது எப்படி நம்ம போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ முதல்ல ரேடியை கண்டுபிடிக்கிறதுக்கு R = R0 × A⁻1/3 √3 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆரோட வேல்யூ தான் நமக்கு தெரியணும். ஸோ இங்கே R0ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 1.5 × 10⁻15 இன்டூ ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ அலுமினியத்தோட மாஸ் நம்பரு ஸோ 27 ஸோ பவர் 1/3 அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இதை வந்து இந்த மாதிரியும் போடலாம், இந்த மாதிரியும் நம்ம வந்து போடலாம் √3 அப்படின்ட்டு. ஸோ இது 1.5 × 10⁻15 இன்டூ ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஸோ 3 × 3 × 3 ஓகேங்களா. ஸோ 3 × 3 9, 9 × 3 = 27. ஸோ 3 × 3 × 3 ஸோ கியூப் ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 3 வந்து வெளியில் எடுத்துடலாம். அப்போ 3 × 1.5 × 10⁻15 = 4.5 × 10⁻15 மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். = 4.5 F ஃபெர்மி
அப்படிங்கிறது இதனோட ரேடியஸ். ஓகே, இந்த நியூக்ளியர் டென்சிட்டியை எப்படி வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த டென்சிட்டி அப்படிங்கிறது ரோ அப்படின்னு சொல்லுவோம். ரோ இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த ரோங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி, எம்ங்கிறது மாஸ் ஆஃப் மாஸ் நம்பர், பிங்கிறது வால்யூம். ஆக்சுவலாக இந்த வால்யூம் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிற ஒரு பொருளோட வால்யூம் கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 4/3 பை ஆர் கியூப் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த வால்யூம் வந்து கால்குலேட் பண்ண முடியும். இந்த மாஸ் பற்றி ஒன்று சொல்ல வந்தேன். ஒன் அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படிங்கிறது, ஸோ கிலோகிராமில் சொல்லும்போது 1.66 இன்ட்டு 10⁻⁻27 கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸோ 1. இதை வந்து கிலோகிராம் இல்லாமல் கிராம் அப்படின்னு சொல்லணும்னா ஸோ 10⁻⁻24 அப்படின்னு சொல்லுவோம். 1.66 இன்ட்டு 10⁻⁻24 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படிங்கிறது. ஸோ இதுவே எவ்வளோ எனர்ஜி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 931.5 மில்லி எலக்ட்ரான் வோல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் அட்டாமிக் மாஸ் யூனிட் வந்து ஸோ இப்போ கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து பைண்டிங் எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இதில் இருந்து இந்த டேட்டாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு நியூக்ளியஸோட டென்சிட்டி கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.3 இன்ட்டு 10⁻17 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அப்படிங்கிறது. ஸோ இவ்வளோ நியூக்ளியர் டென்சிட்டி இருக்குது. அப்ராக்சிமேட்டாக ஒரு நியூக்ளியஸோட டென்சிட்டி இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பேக்கிங் ஃப்ராக்ஷன். ஆக்சுவலாக இந்த பேக்கிங் ஃப்ராக்ஷன் அப்படின்னா இந்த நியூக்ளியான்ஸ் வந்து நியூக்ளியஸ்க்குள்ளே எப்படி வந்து பேக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறது இந்த பேக்கிங் ஃப்ராக்ஷன். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது பிஎஃப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஈக்குவல் டு ஆக்சுவல் மாஸ் ஆஃப் அன் ஆட்டம், ஆக்சுவல் மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் minus mass number of an atom divided by mass number into 10⁻⁴. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பேக்கிங் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஆக்சுவலாக இந்த பேக்கிங் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிற இதில் ஆக்சுவல் மாஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டத்தோட மாஸ் நம்பர் அப்படிங்கிறது வேறு. நம்ம புரோட்டான் நியூட்ரானோட கவுண்டிங்ஸ் தான் மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆக்சுவல் மாஸ்ங்கிறது அந்த ஆட்டத்தோட வெயிட், ஸோ அதான் மாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கும் இந்த மாஸ் நம்பருக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸை தான் வந்து நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ ஆக்சுவல் மாஸ் மைனஸ் மாஸ் நம்பர் டிவைடட் பை மாஸ் நம்பர் இன்ட்டு 10⁻⁴. ஸோ தான் பேக்கிங் ஃப்ராக்ஷன். ஆக்சுவலாக இந்த வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெகட்டிவ்ல கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. நெகட்டிவ்ல கிடைக்குது. சப்போஸ் இந்த பேக்கிங் ஃப்ராக்ஷனோட வேல்யூ வந்து நெகட்டிவ்ல கிடைக்குது அப்படின்னா ஸோ மாஸ் நம்பர் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். மாஸ் நம்பரை விட ஆக்சுவல் மாஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லை ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஜீரோவாக கிடைக்கும். மாஸ் நம்பர் ஆக்சுவல் மாஸும் ஜீரோவாக கிடைக்கும். ஸோ இந்த ஜீரோங்கிறது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் 12 மட்டும்தான் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதே மாதிரி இந்த பேக்கிங் ஃப்ராக்ஷன் வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஆக்சுவல் மாஸ் வந்து எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும், மாஸ் நம்பரை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவும் இந்த ஜீரோ அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டும் ஆக்சுவலாக நெகட்டிவ் பேக்கிங் ஃப்ராக்ஷனும் இந்த பாசிட்டிவ் பேக்கிங் ஃப்ராக்ஷனும் ஸ்டேபிள் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிள், லெஸ் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. லெஸ் ஸ்டேபிள் நியூக்ளியஸ், லெஸ் ஸ்டேபிள் நியூக்ளியஸ். ஆக்சுவலாக ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவல் மாஸும் மாஸ் நம்பரும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கார்பன் 12ன்னு சொல்லிக்கிறேன். ஸோ ரிமைனிங் நெகட்டிவ் வேல்யூவும் இந்த பாசிட்டிவ் வேல்யூவும் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் இதுவும் ஈக்குவலாக இல்லாமல் டிஃப்ரென்ஸாக இருந்தால் ஸோ நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் எதை பேஸ் பண்ணி வருதுன்னா பைண்டிங் எனர்ஜியை நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். ஆக்சுவலாக அந்த டிஃப்ரென்ஸை வச்சு யூஸ் பண்ணி நம்ம இந்த பைண்டிங் எனர்ஜியை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் மாஸ் தான் வந்து பைண்டிங் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணணும். அந்த பைண்டிங் எனர்ஜியை பற்றியும் ரிமைனிங் இந்த மாஸ் டிஃபெக்ட் இதை பற்றியெல்லாம் அடுத்த ஒரு வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.